வணக்கம். கோல்டன் சன்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நியூஸ் 18 அதாவது CNN நியூஸ் 18 வந்து சமீபத்தில் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஏடிஎம்கே வந்து ஒரு வின் பண்ற சூழ்நிலையை வந்து நம்ம நல்ல டிஃபரன்சியேஷனோட கொடுத்துருக்காங்க. அதே CNN வந்து ஏடிஎம்கேவோட தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி எடுத்ததுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது. ஆனால் அந்த தேர்தல் அறிக்கைக்கு பின்னாடி வந்து பெரும் சாதகம் வந்து இருக்கிறதா வந்து நம்ம பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வையில் மார்ச் 23க்கு ஒரு சர்வே வந்தது சார். இவங்க வந்து ஓட்டர்ஸ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம், அவங்க வந்து ஓட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இவங்க தான் முதல்ல அதாவது தெளிவாக ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்மளை, ஆனால் ஆம் ஆத்மி ஆட்சி இழக்கும், அதே மாதிரி உள்ளே போவார் ஆம் ஆத்மியினுடைய தலைவர், ஆம் ஆத்மியினுடைய நிறுவனர் உள்ளே போவார், அவர் இஸ் நாட் ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ், இஸ் நாட் ஹி ஹேஸ் டு சர்வைவ் இன் ஜெயிலுக்கு போய் அவர் கழித்தீங்கணும் அப்படின்னு சொல்லி முதலாக ஆம் ஆத்மியினுடைய தோல்வியையும் அவருடைய அந்த தலைவர்களுடைய நிலையையும் வந்து இந்த ட்ராக்கர் ஓட் வைப்ஸ்ன்ற இந்த ஓட்டர் ட்ராக்கர் இவங்க தான் வந்து கொண்டு வந்தாங்க சார். அதுக்கப்புறம் பீகார் தேர்தல் நடந்து முடிந்த பீகார் தேர்தலில் இவங்க தான் வந்து அதாவது மகாகட்பந்தன் வந்து மிகப்பெரிய தோல்வியத்திலும் என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வந்து வெற்றி பெறும் என்று பேசியவர் என்று கூறிய அந்த சர்வே ரிசல்ட்ஸ் வந்து இந்த ஓட் ட்ராக்கர் தான். இவங்க மார்ச் 23 ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த மார்ச் 23 வந்து அதிமுகவினுடைய தேர்தல், குறிப்பாக அதிமுகவினுடைய வாக்குறுதிகளுக்கு முன்னால், அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவினுடைய இந்த வேட்பாளர் பட்டியல், அதே நேரத்தில் அதிமுகவினுடைய அந்த கூட்டணி என்னுடைய சீட்டு நிலவரம், கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த சீட்டு, இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு 8 to 10 தொகுதி திமுக தான் வந்து லீடிங்ல இருக்கு, திமுகவுக்கு தான் எட்ஜ் இருக்கு அப்படின்னு தான் அந்த சர்வே ரிசல்ட் வந்தது. அப்போ கூட எல்லாரும் அப்பவே ஆச்சரியம் தெரிவிச்சாங்க. நான் கூட எல்லாரும் தெரிவிச்சோம் என்னன்னா, இல்லை வாய்ப்பு இல்லை, அதிமுக தான் ஜெயிக்கும், களம் மாறும் அப்படின்னு. கரெக்டா அதே மாதிரி நினைச்ச மாதிரி, அதாவது நீங்க இப்ப சர்வேலாம் எதன் அடிப்படையில் நம்ம உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கணும்னா அவனுடைய பாஸ்ட் ரிசல்ட்ஸ் தான். நம்ம அன்னைக்கு கூட பேசியிருந்தோம் நினைக்கிறோம். லலிதாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, திமுக அறிவாலயத்தில் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதான் ரிசல்ட் படிச்சுட்டு வந்துடுவான், ஒரு உட்காந்து படிச்சிருவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு இந்த ஐபிடிஎஸோ ஐடிபிஎஸோ ஒரு நிறுவனத்தின் மூலமாக அந்த ரிசல்ட் வெளியிடும் பொழுது, வெளியிட்ட உடனே பத்திரிகையாளர்கள் கேள்வி இருக்கும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடி கடைசியில் நானே ஒரு திமுக காரன் தான், நான் எவ்வளோ பெரிய திமுக காரன் தெரியுமா அப்படின்னு அந்த சர்வேவை வெளியிட்டவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போ தெரிஞ்சிருச்சு நீங்க திமுகவினுடைய அடிமை, திமுகவே குமுதம் நடத்தும், அது நடத்தும், ஏசி நீல்சன் சர்வே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தினகரனுக்கானது கம்ப்ளீட்டா. இப்போ இது இந்த மாதிரியான ஜென்ரலா 3ஆம் தரம் நமக்கு எந்த வகையிலும் சம்பந்தமே இல்லாத சர்வேக்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா அதன் அடிப்படையில் அப்ப அப்படிங்கும் பொழுது இந்த ஓட்டர் ட்ராக், இந்த ஓட் வைப்ஸ் அப்படின்ற இந்த ஒரு நிறுவனத்தினுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்துட்டோம்னா ஆம் ஆத்மியினுடைய தோல்வி, அதே நேரத்தில் மகாகட்பந்தனுடைய தோல்வி, அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அஸ்ஸாமினுடைய இது என்ன சொல்றது வெற்றி தோல்வி, அதே நேரத்தில் நேபாளினுடைய வெற்றி தோல்வி, இது எல்லாத்தையும் தெளிவா கணிச்சு வெளியிட்டு, அதாவது கான்ஸ்டிடன்சி வைஸா கரெக்டா இருக்கு. ஸோ அப்படிங்கும் பொழுது இதன்படி மார்ச் மாத உண்மையான நிலவரத்தை எடுத்து வைக்கிறான். திமுகவுக்கு 8 to 10 தொகுதி கூட வரும், அதே நேரத்தில் வாக்கு சதவீத அடிப்படையில் வந்து 6% கூட இருக்கிறாங்க அப்படின்றான். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவினுடைய அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த வாக்குறுதி வெளியில வருது. அந்த வாக்குறுதிகள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் குறிப்பா அந்த ஃப்ரிட்ஜ்ன்ற மேட்டர் வந்து இன்னைக்கு பட்டி தொட்டி எங்கும் இருக்கும் கிராமங்கள், குடிசைகளில், ஓட்டு வீடுகளில் வாழக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த ஃப்ரிட்ஜ் வந்து தன்னுடைய வீட்டில் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஏன்னா அதிமுக திமுக மாதிரி கிடையாது, உங்களுக்கு தெரியும். திமுக மாதிரி சொன்னதை செய்யாத கட்சி அதிமுக என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டு தான் மறுவேளை அதை வந்து பெருசா பாக்கெட் பண்ணி ஸ்டிக்கர் ஓட்டுறேன், அது ஓட்டுறேன், இது ஓட்டுறேன், நாங்க பிராண்டிங் பண்ண டெய்லி 2 கோடி செலவழிச்சேன் வச்சேன், எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம சொன்னதை செஞ்சுட்டு அமைதியா இருந்துக்குவாங்க. சொல்லாத செய்ய போறோம் வைக்க போறோம் இல்லாதெல்லாம் எழுத்து போட மாட்டாங்க. அதிமுக என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சிருவாங்க. அது ரொம்ப ஹிட். எல்லாரும் அவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கிற மாதிரி மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆயிட்டாங்க. சாதாரண வீட்டு பெண்கள், கஷ்டப்படுற வீட்டு பெண்கள், ஏறக்குறைய ஒரு 2.5 லட்சம் குடும்பங்களுக்கு மேல யோசிச்சு வச்சுட்டாங்க. ரெண்டாவது எல்லார் அக்கௌண்ட்லயும் 10,000. யோசிச்சு பாருங்க சார், இன்னைக்கு உங்க அக்கௌண்ட், நீங்க நம்ம ஓரளவுக்கு மிடில் கிளாஸ், நம்ம அக்கௌண்ட்ல 10,000 கட்டினது பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரு கஷ்டப்படுற ஒரு வீட்டினுடைய ஒரு குடும்ப பெண்மணியினுடைய அக்கௌண்ட்ல 10,000 ஹிட்டா இருந்தது. எவ்வளவு ஒரு ஒற்றை நம்பரா, ஒற்றை இலக்கமா அந்த மொத்தமா 10,000 பாக்குறது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எடப்பாடியார் வந்த உடனே தெளிவா சொல்றாரு, வரி விகிதங்கள்ல மாற்றத்தை கொண்டு வருவேன், கொண்டு வந்து முதல்
கையெழுத்து 10,000 உங்க அக்கௌண்ட்ல போட்டுட்டு திமுக ஆட்சியில நீங்க அழிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டீங்க, அதுல வாங்கின காசை பூரா உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன், அதனால எவ்வளவு கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆரம்பிக்கிற 10,000 கொடுத்துன்றாரு. அது கிட்டத்தட்ட பல லட்சம் குடும்பங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஜூன் மாசம் எல்லாரும் எடப்பாடியிட்ட இருந்து 10,000 எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க சார். அப்போ இது ஃபுல்லா ஓட்டா மாறுது. அப்படிங்கும் போது இப்ப எடுக்கிறான் சார் அதே ஓட்டர் வைப்ஸ், அதே ஓட் ட்ராக்கர் எடுத்து வந்து இருக்கக்கூடிய 234 கான்ஸ்டிடியூன்சிலும் ஏறக்குறைய 1.5 லட்சம் பேருக்கு மேல சர்வே எடுக்கலாம். இந்த 200 பேர் 300 பேர் இந்த நக்கீர் எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. 1.5 லட்சம் பேருக்கு மேல சர்வே ரிசல்ட் தெளிவா சொல்லுது. அதே மாதிரி 11 தொகுதி வித்தியாசத்துல அதிமுக எட்ஜுக்கு வந்துருச்சு. அதிமுக இருக்கக்கூடிய, அதாவது திமுக மேல நடந்த ஒரு மிகப்பெரிய அதிருப்தி கடைசி 2 மாதங்கள்ல, அதே நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் இந்த மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய துன்புறுத்தலும், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கீனமும், அதே நேரத்தில் அவர் கட்சி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கீனமும், பெண்கள் மேல நடந்த ஒரு பாலியல் தாக்குதலும், குறிப்பா கடைசி 2 மாதங்கள் நடந்த கொலை, கற்பழிப்பு, கஞ்சா, இது போன்ற விஷயங்களும் ரொம்ப ரொம்ப பாதிச்சிருச்சு. இதை வந்து நியாயமா எல்லா ஊடகங்களும், அதாவது எல்லா ஊடகங்களுக்கும் வந்து திமுக காசு கொடுத்து ஜனவரி மாசம் காசு கொடுத்து முடிஞ்சிருச்சு. அதனால இனிமேல் வந்து திமுக பேசணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் உண்மையை பேசணும்னு திமுக சார்ந்த ஊடகங்களே ஒரு ஊடகங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய உண்மைகளை பேசினதுனால, அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை மக்கள் முன்னாடி எல்லா ஊடகங்களும் ஒருமித்த கருத்துடன் கொண்டு போனதுனால மக்களுக்கு உண்மை தெரிஞ்சு இந்த 2 மாதத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிருப்தி வந்து ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா 11 தொகுதிகள் இப்ப அதிமுக லீட்ல இருக்கு. அது இல்லாம இந்த வாக்குறுதிகள் வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய எட்ஜை கொடுத்துருச்சு. 8% வித்தியாசத்துல எடப்பாடியார் ஆட்சி அமைப்பார், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் வந்து அந்த பேலன்ஸ் நம்ம இதுதான் சார் எதிர்பார்த்தோமே. எப்படி பார்த்தாலும் இந்த முறை வந்து அந்த 4லிருந்து 10%, 5லிருந்து 8% இந்த வித்தியாசத்துல யாரு ஜெயிச்சாலும் ஜெயிக்க முடியும் நம்ம சொல்லிட்டே இருந்தோம். அதே மாதிரி தான் நீங்க அவங்க தான் ஜெயிப்பாங்க, எடப்பாடியார் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏன்சன் மேட்ரிக்ஸ் பத்தி நம்ம பேசணும். ஏன்சன் மேட்ரிக்ஸ் அவனும் இதே தான். பீகாருடைய சட்டமன்ற தேர்தலில் மகாகட்பந்தன் ஒண்ணும் இல்லாம போகும், அதே மாதிரி என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும். அதே மாதிரி அவனும் என்ன தெளிவா சொல்லிட்டான், ஏடிஎம்கே தான் 6% வித்தியாசத்துல 8 தொகுதி வித்தியாசத்துல ஜெயிக்கும்னு சொன்னான். அதே மாதிரி இங்க ஒருத்தன் அன்னைக்கு போட்டு ஊட்டிட்டு அக்னின்னு ஏதோ அக்னி தான், அவன் டிஎம்கே 180 தொகுதி. ஸ்டாலினே இப்பெல்லாம் சொல்றது நிறுத்திட்டாரு, இவன் சொல்லிட்டு இருக்கான் உட்காந்து தேர்தல் கொடுக்காத போது அவன் 180 தொகுதி. தேர்தலுக்கு ஒண்ணுமே இல்ல, ஃபுல்லா ஃபேக். ஏதோ 8,000 கூப்பன்றாங்க, அந்த திமுக காப்பி அடிச்ச மாதிரி தான். காப்பி அடிச்ச 8,000 கூப்பன். இப்போ ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு எடப்பாடியார், ஏதாவது கொடுத்தாருன்றதுக்காண்டி 8,000 கூப்பன் கொடுத்துரும். என்ன கூப்பன் கீழே கண்டிஷன் சப்ளைன்னு போட்டுருக்கான். என்னன்னா நீங்க அதை எடுத்துட்டு போனீங்கன்னா இப்போ நீங்க, அதாவது டிஎம்கே ஒருவேளை 0.001% கூட வாய்ப்பு இல்லை, ஒருவேளை ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த 8,000 கூப்பன் நீங்க போய் வாங்குறீங்கன்னு வாங்கிட்டு கடைக்கு எடுத்துட்டு போவீங்க. கடைக்கு எடுத்து போய் 8,000 கூப்பன் இருக்கு, நீ 50,000 பொருள் வாங்கி நான் 8,000 லெஸ் பண்ணி கொடுப்பேம்மா, உங்கள்கிட்ட 50,000 இருக்குமா? அதான் கேள்வி. இப்படி ஃப்ராடு பண்ணியே எப்ப பார்த்தாலும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கானே திமுக. அதை இன்னும் மக்கள் நம்புறாங்க அப்படின்னா மக்கள் அவ்வளவு முட்டாள் இல்லை. அதனால இந்த 8,000 மிகப்பெரிய ஸ்கேம், ஃபேக். 10,000 அக்கௌண்ட்ல உங்க கையில கொடுக்குறது எப்படி? 8,000 கூப்பனை கொடுத்து நீங்க போய் 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் எடுங்க, இந்த 8,000 நீங்க கழிச்சுக்கோனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஃப்ராடு திறந்த திமுக பண்றான்னு நீங்க மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அதனால வந்து கம்ப்ளீட்டா கம்பல்சரியா டிஎம்கே வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அதிமுக தான் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா வாக்குறுதிகள், அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளோட கூட்டணி பேரம், கூட்டணி பங்கீடு, தொகுதிகள் ஒதுக்கீடு, அதே நேரத்தில் வேட்பாளர், எல்லா வேட்பாளரையும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக யாரு அதிமுக உண்மையான விசுவாசி, யாரு அதிமுக வேணும்னு நினைக்கிறவங்க, எடப்பாடியார் வேணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரியான ஆளுங்க. அதே மாதிரி மக்கள்கிட்ட இருந்து அதிகமா கொள்ளடிக்காம மக்கள்கிட்ட எந்த கெட்ட பேர் இல்லாதவங்களா பார்த்து 160 தொகுதியில போட்டிருக்காரு. அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன விரும்புறாங்களோ, நம்ம ஜெயிச்சிருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு கொடுப்போம், நம்ம ஜெயிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை, ஒன்றும் குடிமொழி போயிடுது. கோவையில் 1 எடுத்து கொடுத்துருக்காரு, அவினாசி 1 எடுத்து கொடுத்துருக்காரு பாஜகவுக்கு, போலூர் எடுத்து கொடுத்துருக்காரு, மடத்துக்குள்ள எடுத்து கொடுத்துருக்காரு. இப்படி எங்கெங்கெல்லாம் ஜெயிச்சோமோ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கு? அது மாதிரி அன்னைக்கு அவர்கிட்ட கேட்கறாங்க, எடப்பாடியார்ட்ட கேட்கும் பொழுது, சார் எல்லாத்தையும் வந்து இரட்டை இலவசம் நிக்க வைக்க போறீங்க, இரட்டை இலவசம் தான் நிக்க வைக்க போறீங்க, திமுக மாதிரி அராஜக அரசியல் எங்களுக்கு கிடையாது, நீங்க என் கூட்டணி கட்சி, என் கூட்டணி கட்சியோட தலைவர், உங்களுக்கு ஒரு சீட்டை ஒதுக்கிட்டு அப்படின்னா கூட்டணியில ஜெயிச்சு தர வேண்டியது உங்க பொறுப்பு, நீங்க எந்த சின்னத்திலும் இல்லைங்க, அதிமுக தான் நிக்கணும், நிக்கணும்ன்ற நிர்பந்தமே கிடையாது, நாங்க திமுக மாதிரி அராஜக அரசியல் ஒருபோதும் பண்ண மாட்டோம், எங்களுக்கு வெற்றி அரசியல் தேவை, அவன் இஷ்டம், அவன் தகுதியின் அடிப்படையில் எங்களுக்கு ஜெயிச்சு கொடுப்பான் அப்படின்றார். இது யார் சொல்லுவா? திமுக சொல்லுமா? வைகோ, திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்ச வைகோவை இன்னைக்கு உதயசூரியன் சின்னத்தில் நிக்க வைக்கிறான். அந்த ஒரு தொகுதியில தோத்துட்டாருன்னா அவர் எப்படி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியும்? அவர் எப்படி ஓட் சதவீதத்தை ப்ரூவ் பண்ணி எப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுவார்? அவருக்கு அந்த எண்ணம்லாம் இல்லவே இல்லை. அதாவது ஒரு பரஸ்பர அடிமையா மாத்திட்டாங்க அவரை. சோ அப்படி அதிமுக
நினைக்கல. அதே மாதிரி கேட்குறாங்க, இன்னொரு ஜேர்னலிஸ்ட் கேட்கும்போது, சார் பெரம்பூர்ல விஜய் நிற்கிறாரு, நீங்க அதிமுக நின்று ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம் சார், எதுக்கு சார் கூட்டணி கட்சி நிற்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னாலும் அதிமுக கூட்டணி சார். அதிமுக ஒவ்வொரு ஓட்டும் சிந்தாம சாரும் அந்த மனிதருக்கு விழும். அதிமுக ஒவ்வொரு அம்மாவினுடைய உண்மையான தொண்டரும் எடப்பாடியோட உண்மையான தொண்டரும் வந்து அந்த தொகுதியில வேலை பார்ப்பான். அதுதான் அதிமுக. அந்த ஒரு வைப்பை தான் நாங்கள் பில் பண்ண நினைக்கிறோம். அதுதான் கூட்டணி தர்மம் அப்படின்றாரு. இந்த மாதிரி பேசக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கிடைக்கவே மாட்டாங்க. குறிப்பா கூட்டணியினுடைய தலைமை கட்சியினுடைய தலைவர் கிடைக்க மாட்டார். அதனால இன்னைக்கு அதிமுகவினுடைய களம், இன்னைக்கு இபிஎஸ் அலை, எடப்பாடியார் மாடல், இதுதான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஒற்றை டாக்கா இருக்கு. அதுல இந்த சர்வே வந்து ஒரு முத்தாய்ப்பாக அதிமுக ஜெயிக்கும்னு ஏறக்குறைய 4 சர்வே இதற்கு வெளியில் வந்துருக்கு சார். அதுல 2 சர்வே அதிமுக ஜெயிப்போன் இருக்கு, ஒரு சர்வே இழுபறின்னு இருக்கு, ஒண்ணுதான் திமுக ஜெயிப்போன் இருக்கு. இதுலயே தெரியலையே அதிமுக லீடுன்னு. அவ்வளவுதான். தமிழக தேர்தல் களத்தில் வந்து இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வேட்பாளர் லிஸ்ட். அதாவது அதனுடைய தலைவர் வந்து டெல்லி அரசியல் வந்து இருந்துட்டு இருந்தவர் இப்போ தமிழ்நாட்டு அரசியலுக்கு திரும்பி இருக்காரு. அதாவது கரண்ட்ல வந்து எம்பியா இருந்தாலும் இப்போ வந்து நான் எம்எல்ஏவே நிற்க போறேன் அப்படின்னு அவரும் வந்து அறிவிச்சிருக்காரு. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? திருமாவளவனுடைய தமிழ்நாட்டோட அரசியல் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கான்செப்டுக்குள்ள என்ன உள்ள இருக்கு, உள்ளடி வேலைகள்? அதான் சார், இப்போ பொதுவா வந்து நீங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்குன்னு ஒரு முகம் தேவை அப்படின்னு நினைக்கும் சார். டெல்லிக்கு ஒரு முகம் தேவை. அது திமுகவினுடைய முகமாகத்தான் இருக்கும். திமுகவினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு முகமாகத்தான் இருக்க வேண்டும். அதை தவிர டெல்லியில யாரும் வந்து கழுத்தை கூட தூக்கிடக்கூடாது. அதுதான் வந்து திமுகவினுடைய அஜெண்டா. ஒரு காலத்துல முரசொலி மாறனை வச்சிருந்தாங்க. முரசொலி மாறனை பீட் பண்ணி முரசொலி மாறனை விடவும் வேகமாக வளர்ந்தார் யாரு? ஐயா காரைக்குடியார். காரைக்குடியார் வளரும் பொழுது அவரை தட்டி வச்சு அவரை தமிழகத்தினுடைய காங்கிரசினுடைய தலைவர் கூட ஆக்காத அளவுக்கு சிதம்பரத்தை ஆக்கினாங்க. ஏன்னா ஆயிட்டாரு அப்படின்னா அவர் டிசைட் பண்ண ஆரம்பிச்சிடும், காங்கிரஸ் டிசைட் பண்ண ஆரம்பிச்சிடும். காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் நேஷனல்ல நம்ம எவனை சொல்றோமோ அவன் தான் இங்க இருந்து தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். அதனால முரசொலி மாறனை வச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தயாநிதி மாறன் அந்த இடத்துல வச்சு பார்த்தா அவருக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. ஸோ இப்போ உண்மை என்னன்னா, இன்றைய நிலவரத்தின்படி சும்மா ஒரு பேச்சுக்கு, இப்போ திருச்சி சிவாவா இருக்கட்டும், டிஆர் பாலுவா இருக்கட்டும், ஒரு பேச்சுக்கு தான். ஆனா அந்த ஒரு முரசொலி மாறன் வைப்பு செய்யப்பட்ட இருக்கான்னு இல்லை. அப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்து அந்த இடத்துக்கு யாரை கொண்டு போனாலும் தள்ளணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா 2029 ஏறக்குறைய என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா தூத்துக்குடியினுடைய வெற்றி வேட்பாளர், திமுகவினுடைய வெற்றி வேட்பாளர் யாருன்னா ஸ்டாலின் அவருடைய மருமகனாகத்தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். சபரீசனாகத்தான் இருக்கும். அது அங்க நடக்கலாம், இல்ல சென்னையில் நடக்கலாம். ஆனா என்னுடைய கணிப்பு தூத்துக்குடி. ஸோ சபரீசனை திமுகவினுடைய முகமாக மாற்றக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது திமுக. உங்களுக்கு எனக்கே தெரியும் போது கூடவே இருக்கிற திருமாவளவன் அவருக்கு தெரிய வேண்டாமா? அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே அவர் எம்பியா இருக்கிறாரே ஒழிய ஒரு வேலையும் பார்க்க மாட்டார். அவர் எந்த ஒரு தன்னிச்சையாக செயல்பட வர மாட்டாங்க. திமுக என்ன சொன்னாலும் சரிங்கணும். அதுலதான் அவரை அந்த நிலைப்பாடு தான் வச்சிருக்காங்க. அப்ப அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை. அதே நேரத்தில் இந்த சைட்ல பார்த்தா தன்னுடைய கட்சி கையை விட்டு நழுவின்ற ஒரு பயம் வேற அவருக்கு இருக்கு. அதனால நேஷனல் பாலிடிக்ஸ் குவிட் பண்ணி அவரே பேசுறாரு. இனிமேல் வந்து வேட்பாளர்களை தேர்வு செய்யும் இடத்துக்கு கூட நான் இருக்க மாட்டேன், அந்தந்த மாவட்ட செயலாளர் தேர்வு செஞ்சு அனுப்புனா போதும். ஆக தேசிய அந்த நீரோட்டத்திலிருந்து வெளியில வந்து அட்லீஸ்ட் வந்து கட்சியை ஸ்டேட் லெவல்லையாவது நம்ம பாதுகாத்து கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தில், அதனாலதான் அவர் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறாரு. அவர் நின்றுட்டு அந்த தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இடைத்தேர்தல் வரும். இதுல ஜெயிச்சாருன்னா இதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கு. மற்றபடி நீ ஒண்ணும் இல்லை சார். 2021 2028 அவங்களுடைய தொகுதிகளை மட்டும் கம்பேர் பண்ணிடும். அப்போ ஒண்ணும் இல்லை. அது கள்ளக்குறிச்சியில மாலதி அப்படின்ற ஒருத்தவங்க ஒரு கேண்டிடேட்டா போட்டிருக்காரு. அவர் யாரு? அந்த மாலதின்றவங்க அதாவது திருமாவளவனுடைய சொந்த அக்காவினுடைய மகள். இப்போ இது புரியல சார். இவரிடம் இவ்வளவு நாள் உங்களை போன்றவங்க என்னை போன்றவங்க என்ன முறையீடு பண்ணோம், என்ன முறை வச்சோம்? அதாவது குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் திமுக ரொம்ப வேரூன்றி போயிருக்க. அதை நீங்க கூடவே இருக்கீங்க செவ்வாழை, ஏதாவது கேளியா நீ வாயை மூடிட்டு இருக்கிய அப்படின்னா இவர் அக்கா மேல கொண்டு வந்து விட்டுருக்கா பாருங்களேன். அக்கா மேல உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ கல்யாணம் பண்ணி வேற ஏதாவது பண்ணிக்க. எதுக்கே உள்ள கொண்டு வர ஒரு பேசிக் சென்ஸ் வேணும். இன்னைக்கு என்ன திமுக மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டை மறந்து இல்லாத ஒரு பிரச்சனையை விசிகால பூசா கிளப்பி விடுறேன். ஷாலு ஷானவாஸ் சீட்டு கொடுக்கல, ஆளு ஷானவாஸுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படின்னு பார்த்தா தெளிவா சொல்றாங்க. அதாவது திமுக வந்து விடுதலை சிறுத்தைகளை உடைக்கணும்னு தயாரா இருக்கு. திமுகவினுடைய ஒரு அதாவது அந்த அறிவாலயத்தினுடைய ஒரு கொத்தரிமையாக ஆளு ஷானவாஸ் 2021 மாறிட்டார். ஆளு ஷானவாஸ் வந்து செந்தில்வேல் போன்ற அடிமைகளை விட, செந்தில்வேல் போன்ற திமுகவினுடைய அடிமைகளை விட திமுகவுக்கு நான் தான் மிகப்பெரிய அடிமைன்னு ஒவ்வொரு டிபேட்லையும் ப்ரூவ் பண்றேன். அதாவது நான் தான் திமுக, என்னை விடுங்க, என்னைய பேச விடுங்க, நான் திமுக நான் பேசுறேன்டா, திமுக என்ன தப்புனாலும் பண்ணிட்டு போகுது, நான் பேசுறேன்டா அப்படின்னு
உடச்சிட்டு பேசுறாரு செந்தில்வேல் ஒரு சைடுல. அவரே என்ன என் பாயிண்ட் மிஸ் ஆகுது, இவன் பேசிக்கிட்டு இருக்கானே, இவன் யாரா அந்த ஒரு படத்துல தனுஷ் நீ என்ன என்னைய ஓவர்டேக் பண்ணிட்டு போற அப்படின்ற மாதிரி விவேக் சொல்றாரு. அந்த மாதிரி அவரெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு திமுக பேசுற அளவுக்கு பேசிட்டாரு. அதனால திமுக வந்து விசிகாவை உடைக்க வேண்டும் என்றால், விசிகாவுடைய சிறுபான்மையினர் அணியை தனியாக பிளந்தெடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஆளுநர் ஷானவாஸ் தான் பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி தெளிவா இருக்காங்க. அதனால ஆளுநர் ஷானவாஸ் சீட்டு கிடையாது. உடனே மூட்டு கொடுக்க வந்துட்டாங்க. இல்ல அவர் வந்து பனையூர் பாபுக்கும் கொடுக்கல, ஆளுநர் ஷானவாஸுக்கும் கொடுக்கல, அவரு பாலாஜிக்கும் கொடுக்கல அப்படின்னு. பனையூர் ஓகே ரைட்டு, பனையூர் பாபு கொடுக்கல, செய்யார்ல, நீங்க ஆளுநர் ஷானவாஸ். அப்புறம் சிந்தனை செல்வனுக்கு எது கொடுத்தீங்க? அவரும் போன தடவை ஜெயிச்சு வருதானே, அப்புறம் அவருக்கு எது கொடுங்க? நீங்க போன தடவை ஜெயிச்ச எல்லா எம்எல்ஏக்களுக்கும் சீட்டு கொடுக்காம இந்த தடவை நீங்க புதுசா கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க புதுசா இளைஞர்களை களத்துக்கு இறக்குறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லலாம். 3 பேருக்கு மட்டும் கொடுக்கலாம், அதே இவருக்கு மட்டும் கொடுக்கறது, சிந்தனை செல்வன் மட்டும் அப்படி என்ன பண்ணாரு அவருக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. இதெல்லாம் வந்து ஒண்ணும் இல்ல, மிகப்பெரிய முரண்நிலை மூட்டையா இருக்கு திமுகவினிடம். அதாவது விலை போய்விட்டார் ஆளு ஷானவாஸ்னு அங்கங்க பத்திரிகைகள் எழுதுனாங்க. நான் பல இடங்களில் பேசினேன், அது உண்மைதான். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய ஐயா திருமாவளவனே கன்ஃபார்ம் பண்ணிட்டார், அதான் உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வன்னியரசு போன தடவை வானூரில் கொடுத்தாங்க, அதில் தோத்துட்டாரு. ரைட்டு, இந்த தடவை அவருக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஓகே, அவர் பாவம், ஏன்னா அவர் ஜெயிச்சு காட்டணும், அட்லீஸ்ட் அவருக்கான அந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சிந்தனை செல்வன் போன தடவை காட்டுமன்னார் கோயிலிருந்து அவர் ஜெயிச்சாரு. இப்போ அதை ஒரு லாபமாக வாங்கி வச்சுக்கிட்டு இவர் அதில் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த தனி தொகுதி அப்படின்ற அந்த ஒரு அங்கீகாரத்தோட அவர் ஜெயிக்க போறேன்னு சொல்றாரு. ஸோ அதாவது ஜெயிச்ச எம்எல்ஏ கேண்டிடேட்ஸை இன்னைக்கு அவங்களுக்கான அந்த முன்னுரிமையை, அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்காம அவங்கள தூக்கி வெளியில போட்டு சிந்தனை செல்வன் இருந்து இவருக்கு தொகுதி வருது அப்படின்னு உடனே அவருக்கு வேற வழியே இல்லை, தொகுதி கொடுத்தானே வேணும், இல்லைன்னா அவர் டிஸ்பியூட் பண்ணுவார்ல. அதனால அவர்கிட்ட இருந்து இவர் லாபகமா அந்த காட்டுமன்னார் கோயிலை உருவிட்டு அவருக்கு வேற வழி இல்லாம ஒரு தொகுதியை கொடுத்துட்டு, நான் வந்து சிறுபான்மையினருக்கு நானும் காவலன் அப்படின்னு ஆளூர் ஷானவாஸை நேக்கா வெளியில தூக்கிட்டு அப்துல் ரஹ்மான் ஒருத்தருக்கு தொகுதியை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சொல்லியை பார்த்திருக்காரு. இது எல்லா விசிகாவினருக்கும், குறிப்பா ஆளூர் ஷானவாஸுக்கு ஏன் சீட்டு கொடுக்கணும்னு திமுக அண்ணனை போட்டு வருன்னு வந்துட்டு சார். ஏன் உனக்கு அறிவு இருக்காயா, உனக்கு இது இருக்காயா, அது இருக்காயா, நீலாம் ஒரு ஆளா, நீலாம் உனையெல்லாம் கூட வச்சு அந்த கேள்வி கேட்கறான் சார். ஒரு விசி கேட்கறேன், அதை எடுத்து பேச மாட்டேங்கிறான். அதுதான் இன்னைக்கு விசிகாவுடைய நிலைமை. விசிகா வந்து ஏற்கனவே 1/2% கம்மியா இருக்கிற ஒரு தேமுதிக 10 சீட்டு கொடுக்கும்போது இவங்க கிட்டத்தட்ட 1% வச்சிருக்கவங்க 8 சீட்டோட வெளியில வரும்பொழுதே இவங்க வந்து ஒன்றும் வேண்டாம், நீங்க ஐயா என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மோடுக்கு போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு விசிகாவை பொறுத்தவரை அடுத்த அடிமை, மதிமுகவுக்கு அடுத்த அடிமை இன்னைக்கு விசிகா என்ற கட்சி 2031க்கு களத்தில் இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அவரே ஆல்மோஸ்ட் வாக் அவுட் பண்ணிட்டாரு, இனி நான் கிடையாதுங்க, அவ்வளவுதான், கட்சி வேற ஆல்டோ படிச்சு நான் நிம்மதியா எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி அக்கா மேல வேற இறக்கிட்டாரு உள்ள. அதனால அவர் பாட்டுக்கு செட்டில் ஆயிடுவார், முடிஞ்சது, அவ்வளவுதான். நன்றி, தேங்க்யூ.